இப்போ ஒரு விண்டேஜ் மூவி பேர் சேர்ந்து கரகாட்டக்காரன் ஒரு படம் எடுக்கிறாங்க. நல்லா எடுக்கணும். கரகாட்டக்காரன் படத்துல வந்து ராமராஜன் ஹீரோ, கனகா ஹீரோயின். இந்த படத்துக்கு காமெடி பாத்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில். இந்த கவுண்டமணி செந்தில் காமெடியை பத்தி பேசாதவங்க யாருமே இல்லை. சரி, இந்த படத்தை பத்தி பேசிடுவோம். டைட்டில் சாங்கோட படம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் கோயில்ல வந்து திருவிழா நடக்கும். திருவிழா நடக்கும்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. கோயில்காரங்க என்ன பண்ணுவாங்க, சரி சந்தான பாரதியோட அப்பா வந்து கமிட்டியில் இருந்து இருக்கிறாரு, அவருடைய பையனான சந்தான பாரதியும் வந்து இந்த கமிட்டியில் இருக்கணும், கமிட்டியில் இருந்து இந்த மாதிரி பொறுப்பு எடுத்து எல்லாம் கோயில் திருவிழாவை எல்லாம் நடத்தணும் அப்படின்னு ஊர் மக்கள் விரும்புவாங்க. மாலையெல்லாம் போட்டு இந்த வருஷம் திருவிழா வரப்போகுதுல. ஓஹோ, நன்கொட வாங்க வந்திருக்கீங்களா? அது என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க? போன வருஷம் வரைக்கும் உங்க அப்பா தர்மகர்த்தாவா இருந்து கோயில் திருவிழாவை சீரும் சிறப்பா நடத்தினாரு. இனிமே நீங்க தானே நடத்தி தரணும். நானா? நமக்கு இந்த பதவி பொறுப்புலாம் ஒத்து வராது. அது எங்க அப்பாவோட போட்டோம், என்ன விட்டுருங்க. யோசிப்பாரு நம்ம சந்தான பாரதி. கனகா கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துப்பாரு. அங்க இருந்துதான் கதைய ஆரம்பிக்கும். சரி, நான் எதையும் புதுமையா பண்ணணும்னு நினைக்கிறவன். அது உங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னா? உங்க அப்பா இருந்த போது அவர் பேச்சை மீறி கோயில் திருவிழாவில் என்ன நடந்திருக்கு? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கட்டுப்படுறோம். என்னையா? அப்ப பெரியவங்க வார்த்தைக்கு நானும் கட்டுப்படுறேன். சேந்தம்பட்டியில இருந்து ஒரு குரூப் வரும், கரகாட்ட குரூப். அதாவது காரை தள்ளிட்டு வரும். ராமராஜனும் அந்த குரூப்ல வருவாரு. கவுண்டமணி செந்தில் 2 பேர் இருப்பாங்க. காரை தள்ளிட்டு வருவாங்க. தள்ளிட்டு வரும்போதே ஒரு கவுண்டமணி செந்தில் காமெடி நடக்கும். அந்த காமெடி ட்ராக்கும் வந்து கரெக்டா இருக்கும். அதாவது சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்காங்கன்னு தெரியல, ஏன்னா அந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரி இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரு காமெடி வரும். காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிறதா என் வேலை? இல்ல இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வித்வானை பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது. ஆறு கேட்கறதையும் கேட்டுப்பட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான். இதுவரைக்கும் வந்து காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியும் கண்ணுல காட்டல, மர்மமாவே இருக்குங்க. பேச்சம்படத்துக்கு காரை போடலாம் அப்படின்னு செந்தில் சொல்லுவாரு. அங்கேயும் ஒரு அலமுறையான ஒரு காமெடி நடக்கும். பேரிச்சம்பளம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுனே, அதுக்காக பேரிச்சம்பளத்துக்கு காரை போடலாங்கிறியா? ஆப்டால் 2 பேரிச்சம்பளத்துக்கு இவ்வளவு காஸ்ட்லி காரை போடலாங்கிற? தள்ள முடியலண்ணே, அதுக்கு இவங்கிட்ட தள்ளி விட்டுலாங்கிறியா? என்னண்ணே வந்த இடத்த சலமலை பண்ணிக்கிட்டு நீ போப்பா. பழைய இரும்பு சாமான் ஏன் தலைக்கு பேரிச்சம்பளம். அப்புறம் சந்தான பாரதி வீட்டுக்கு வெளியே வந்து நிப்பாங்க. நின்னதுக்கு அப்புறம் ஐயா நாங்க இந்த மாதிரி சேந்தப்பட்டிட்டு இருந்து வந்திருக்கா கரகாட்ட கும்பல் அப்படின்னு சொல்லி சரி தங்கருக்கு ஏற்பாடு பண்ணி பண்றதுக்கு ஐடியா பண்ணுவாரு. கரெக்டா வாகை சந்திரசேகர் வருவாரு. ஏங்க உள்ளூருக்குள்ள நாங்க இருக்கிறோம், நாங்க இருக்கும்போது ஏன் வெளியூர் ஆட்டக்காரங்களை வந்து கூப்பிட்டீங்க அப்படின்னு ஒரு தகராறு நடக்கும். இவங்கதான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ? இப்ப எல்லாம் காரை வச்சுட்டு ஷோ காட்டுறவங்களுக்கு தான் காலம். அப்புறம் போயிருவாரு, பணத்தை வாங்கிட்டு போயிருவாரு. போனதுக்கு அப்புறம் அங்கேயே வந்து கவுண்டமணி சேர்ந்து பத்தின ஒரு சின்ன தகராறு நடக்கும். அந்த தகராறும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். சம்பந்தம் இல்லாம நம்மள கேவலமா பேசிட்டு போறான். இவன் சும்மா விடலாமா? ஏனே சண்டகோலி மாதிரி ஏன் கத்துறீங்க? உள்ளூர் கரகாட்டக்காரன் பகுத்தறிச்சல பேசுறான், அதுக்காக நாம சரிசமா நிக்கணுமா? அதுக்கு இல்ல, இதோட விடுங்க, பேசாம வாங்க. வாழைப்பழ காமெடி வரும். அந்த காமெடிக்கு சிரிக்காதவங்க யாருமே கிடையாது. சிரிச்சு சிரிச்சு அந்த காமெடிக்காகவே வந்து தியேட்டருக்கு போனவங்க நிறைய பேரு. உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பணம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை? 2. நான் எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா கொடுத்தீங்க. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். கடைக்காரர்கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரன் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? 2 பழம் கொடுத்தான். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? 90s 80s கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க அந்த காமெடி. டிவில போட்டா போதும் அந்த காமெடியை வந்து அப்படி விரும்பி பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் ராமராஜன் வந்து ஒரு தங்கின இடத்துல அப்படியே மேக்கப் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயின் கனகாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவர்கிட்டயே தகராறு பண்ணுவாங்க. என்ன தம்பி எல்லாம் உங்க ரசிகைகளா? ஏன் ஏதாவது மன்ற ஆரம்பிக்க போறாங்களா? ஆமா, நீங்க கிழிக்கிற கிழிக்கே ரசிகர் மன்றம் ஒண்ணுதான் குறைச்சல். யாரு கிழிச்சா நீங்க ரசிகர் மன்றம் ஆரம்பிப்பீங்க? இது ஜால்ரா கோஷ்டி, வாங்கடி போலாம். ஜால்ராவா? உங்கடி கால்ரா கோஷ்டிகளா? என்னப்பா இது? அண்ணே இந்த ஊர்ல காமாட்சின்னு ஒரு கரகாட்டக்காரி இருக்கலாம், அவ அளவுக்கு என்னால ஆட முடியாது, கிண்டல் பண்ணிட்டு போறாளுங்க. உள்ளூர் வைத்தறிச்சல் கோஷ்டியா? பாரதி வந்து என்ன பண்ணுவாரு, மெடல் குத்த போவாருங்க. மெடல் குத்த போகும்போது வாகை சந்திரசேகரும் மீனாவும் வருவாங்க. வந்துட்டு டே நீ மெடல் வாங்கிடுவியா நீ அப்படின்னு எல்லாம் வந்து தகராறு பண்ணுவாரு. சிலதுக்கு மாதிரி
நம்ம முத்தையன் தலகணம் முடிச்ச கலைஞன் இல்ல, அவன் நல்ல கலைஞன். அவன் வாங்காத பரிசோ பாராட்டோ இல்ல, இருந்தாலும் ஊர் மக்கள் சார்பா என் சொந்த செலவுல இந்த மெடலை அவருக்கு அணிவிக்கிறேன். நிறுத்துங்க, இது அநியாயம். இவன் தான் ஆட்டத்துல பெரிய ஆளுங்கிறத நீங்க எதை வச்சு சொல்றீங்க? மெடலுக்காக அலையிறோம் கிடையாது, எங்க வீட்டுல ஏகப்பட்ட மெடல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் சரி காமாட்சியோட ஆட்டத்துக்கு நீ பதில் சொல்லிட்டு தான் போகணும், ஆட முடியுமா அப்படின்றதுக்கு போட்டியெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி நான் இதெல்லாம் வந்து பெருசாவே எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆடுவாரு. ஆனா ஆடிட்டு இருக்கும் போதே வந்து சந்தான பாரதியோட ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, கத்தி எடுத்து கணக்கா மேல வீசிடுவாங்க, காயப்படும், காயப்பட்டு உட்காந்துக்குவாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் லவ் ஸ்டார்ட் ஆகும். எந்த பாவடா என் மகனுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாம்? என் மகன் என்ன பாவண்டா பண்ணுச்சு? லவ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இத லவ் பண்றது வந்து சந்தான பாரதிக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் அந்த என்ன பண்ணுவாங்க, சரி வாகி சந்தர்ச பணத்தை கொடுத்து பேசாம எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அது கடைசியில வேற மாதிரி போய் கடைசியில வந்து சந்தான பாரதியே வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிருவாரு வாகி சந்திரசேகர். அதுக்கப்புறம் வில்லன் அந்த அவருடைய ஆளுகளை வந்து கட்டி போட்டுருவாங்க. அவர் கட்டி போட்டு தப்பிச்சு அதுக்கப்புறம் வந்து ஹீரோயினையும் காப்பாத்துவாரு. அப்புறம் வில்லன் சந்தான பாரதி வருவாரு, வந்து அவர் தீயில விழுந்துருவாரு. அவரை வந்து ராமராஜன் காப்பாத்துவாரு. காப்பாத்துனதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்டுருவாரு. மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் கனகாவுக்கும் ராமராஜனுக்கும் கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணம் நடக்கும் போதே வந்து செந்திலுக்கும் கோவிசர்லாவுக்கும் கல்யாணம் நடக்கும். அதோட வந்து படத்தை முடிச்சிருப்பாங்க. என்ன நீங்க மட்டும் வாசிக்கிறீங்க, எங்க நாதஸ்? இத வந்துட்டனே. டேய், இவள நீ கல்யாணமே பண்ணிட்டியா? எப்படா? இவங்க முகூர்த்தத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எங்க கல்யாணத்தை முடிச்சோம். ஏன்டா அவசரப்பட்ட? இவங்களுக்கு முன்னாடி இருந்தா நாங்க காதலிக்கிறோம் சொல்றேன். ஆமா ஆமா, 5 10 சில்லறையா கொடுத்துக்கிட்டு இருந்த, இப்ப மொத்தமா குடுக்குறியா? குடு நல்லாடுறா. இப்போ படத்துல நிறைய காட்சிகள் இருக்கும், ரசிக்கும்படியா இருக்கும். சரி சொல்லிட்டே இருந்தா டைம் நல்லாவே போயிடும், எதுக்கு வளவளன்ட்டு. இந்த படத்துல இளையராஜா வந்து மியூசிக் போட்டிருப்பாரு, பிஜிஎம்மும் அவரே தான். பாடல்கள் எல்லாமே வந்து பட்டி தொட்டியெல்லாம் ஒழிச்சுது. அந்த முதல் பாட்டு ஆலையை குத்தி சொன்னாங்க, அந்த பாடலும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மாங்குயிலே பூங்குயிலே அந்த பாட்டு நல்லா இருக்கும். அப்புறம் நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரி அந்த பாட்டும் நல்லா இருக்கும். எல்லாம் கரகாட்டத்துல ஆடுற பாட்டு இந்த பாட்டெல்லாம். அதுக்கப்புறம் மாங்குயிலே பூங்குயிலேன்னு ஒரு பாடல் வந்து சும்மா ஜோடியா பாடுற மாதிரி ஒரு பாட்டு, அந்த பாடலும் நல்லா இருக்கும். அப்புறம் கவுண்டமணி அவங்க குரூப் ஆளுகள்லாம் வந்து ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க அந்த பாடலும் நல்லா இருக்கும். ஏன்னா ராமராஜா வந்து தன்னுடைய காதலியான கனகாவை சந்திக்கிறதுக்கு கிறுக்குப்பட்டி போவாரு. இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்து அந்த ஊர்ல போய் இவங்க குரூப்ல எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பாடல் வரும், ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாரு. அந்த பாடல் வந்து இப்போ இந்த 2K கிட்ஸும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் இந்தமான் சொந்தமான் இந்த பாடலும் வந்து நல்லா இருக்கும், இளையராஜா பாடியிருப்பாரு. அப்புறம் படத்தோட கடைசி காட்சியில வந்து மாரியம்மா அந்த பாடல் நல்லா இருக்கும், மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பாரு. அந்த பாடல் வந்து இப்ப கோயில்ல ஒழிச்சிட்டு இருக்கு. இப்ப அம்மன் கோயில்ல ஏதோ ஒரு கோயில் திருவிழான்னா வந்து மாரியம்மா பாடல் போடாம எந்த விழாவும் நடக்காது, அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சுங்க அந்த பாட்டு. இந்த படத்துல காமெடி பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கவுண்டமணி காமெடி ஒண்ணு, இந்த வாழைப்பழ காமெடியா இருக்கட்டும், அந்த கார் தள்ளிட்டு வர காமெடியா இருக்கட்டும், அந்த சொப்பன சுந்தரி காமெடியா இருக்கட்டும், அந்த காரை வந்து பேரிச்சம்பழத்துக்கு போடுற காமெடியா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த தனிமையில சந்திச்சுப்பாங்க, அந்த செந்திலோ கோவேசர்லாவுன்னு தனிமையில சந்திச்சுப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து அப்புறம் கவுண்டமணிக்குள்ள போய் என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்பாரு, அந்த காமெடியும் நல்லா இருக்கும். வீட்டுக்கு போவாங்க, கனகா வீட்டுக்கு ஒரு கெஸ்டா போவாங்க. அங்கேயும் வந்து காப்பியும் குடிப்பேன், டீ குடிப்பேன், நான் மோர் குடிப்பேன் அப்படின்னு செந்தில் சார் சொல்லுவார். அப்போ வந்து 2 பேருக்கு தகராறு நடக்கும். அந்த காட்சியும் நல்லா இருக்கும். படத்துல வந்து எல்லாருமே அருமையா நடிச்சிருப்பாங்க. 1989 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. அப்பெல்லாம் வந்து 89 இந்த வெற்றி விழாவுடைய வெற்றியவே வந்து முறியடிச்ச படம் தான் இந்த கரகாட்டக்காரன். இந்த படத்துடைய 365வது நாள் விழா வந்து இந்த வில்லுப்பாட்டுக்காரன் படத்துல ஒரு இன்ட்ரோட காட்டியிருப்பாரு டைரக்டர் ககைமன்.
கங்கையமரன் எடுத்த படத்திலேயே வந்து அதிக நாள் ஓடின படம் இந்த கரகாட்டக்காரன் படம் தான்.